கட்டி வச்ச கழுதையை அவுத்து விட்ட மாதிரி நீ மட்டும் வந்திருக்கிற. அவனைய கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல. நானா வேணான்னு சொன்னேன். அவர் தான் நந்து சார்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. பாத்துக்கம்மா, என் பையனை வெளியே எடுக்க வேண்டியது யாரு? உன் தம்பி. வெளியவும் எடுக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கொடுத்துருக்கான். அதோட நியாயம் கேட்க போன என்னையும் திட்டி இருக்கிறான். ஏன்பா நீ எதுக்கு அங்க போன? தப்பெல்லாம் அண்ணன் மேல தானே? டெல்லி இல்ல நீ, நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் சரியில்லை, என்னைக்காவது ஒரு நாள் சிக்கல்ல மாட்டோன்னு. என்ன நீயும் யுகி மாதிரி பேசிட்டு இருக்க? வாங்கின கடன் இப்படி மிரட்டி கேட்டதுன்னு கொடுத்து தொலைறானுங்க. ஆமாமா, இவங்கிட்ட சொல்லு, இவன் எதுக்கு ஆகாதவன். நீ எல்லாத்துக்கும் ஆவல்ல, பேசாம உட்காந்துரு. காசு கொடுத்தா அவன் வீட்டு பொண்ணுத்துக்கு சொல்லுதோ? வாங்கின கடனை ஒழுங்கா கொடுத்திருந்தா அவரையே இப்படிலாம் பண்ண போறாரு? காசை வாங்கும் போது மட்டும் அவங்களுக்கு இனிக்குது இல்ல? என்னவோ பெரிய நியாயஸ்தங்க மாதிரி கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் மண்ணெண்ணெயை ஊத்தி தீ குளிக்க போயிருக்காங்க. வாங்கின கடனை கொடுக்க வக்கு இல்லாம தானே இப்படி சாக போயிருக்காங்க. என்ன நீங்களும் அண்ணனுக்கு ஜாலரை திட்டிட்டு இருக்கீங்க? இப்படி பண்ணாம கொஞ்சம் கண்டிச்சு கேட்டுருக்கலாம்ல. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கே இல்லையா? இதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா முறைக்கிற? அவன் வரட்டும், அப்புறம் இருக்க எல்லாத்துக்கும் வரட்டும். பச்சா மாமா, இந்த பையனோட அப்பா தான் அவர் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு. என்ன தைரியம் இருந்தா என் மகனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது இல்லாம இங்கேயே வந்திருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கடா. டேய் டெல்லி, உங்க அண்ணனுக்கு போன் போடுறா. இவங்களை இங்கேயே கட்டி வச்சு உரிக்கணும். இப்ப எதுல இங்க வந்தீங்க? வாங்கின காசை திருப்பி கொடுக்கலான்னு வந்தோம். சபாஷ், அந்த பயம் இருக்கட்டும். எவ்வளவு கொண்டு வந்திருக்க? 1 லட்சம் ரூபா. பாத்தியாடா, பச்சை வெளியே வந்துட்டானதோ துடிச்சுக்கிட்டு பணத்தோட வந்திருக்கான். டேய் மவனே, நீ பணம் கொடுத்தாலும் என் மகன் சும்மா விட மாட்டான். உங்களை இழுன்னு இழுத்து முகத்தெல்லாம் பேத்து தாண்ட அனுப்புவான். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. டேய், சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய், நீ ஆம்பளையா இருந்தா இங்க இருங்கடா. இப்ப வந்துருவேண்டா என் மகன். சூறையாட போறேன்டா உங்களை எல்லாம். மாமா, எதுக்கு இப்ப வீண் பிரச்சனை? அதான் பணம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க பணத்தை கொடுத்துட்டு போங்க தம்பி. என்னடா நக்கலா சிரிக்கிறீங்க? பணத்தை கொடுத்துட்டு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. பணத்தை கொடுத்துட்டு அப்படியே இவங்களையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். என்னடா உளர்ற? பின்ன கடன் கொடுத்ததுக்கு உன் புருஷன் உங்க அக்கா கூட்டு போனால, நீயும் வீட்டு வேலை செய்யி, பாத்திரம் கழுவு, அதை செய்யி இதை செய்யின்னு சொன்னல. இப்ப நாங்க பணம் கொடுக்கணும்னு வந்திருக்கோம். அவன் பொண்டாட்டி நீ, அவன் வீட்டுல வந்து வேலை செய். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? ஏச்சி, நான் கத்துற. ஜெயிலுக்கு போனலாம் மறந்துட்டியா? டேய், மரியாதையா போயிடுங்க, இல்ல இங்க ஒரு கொலை விழும். ஒரு போன் பண்ண போதும் மொத்த ஸ்டூடெண்ட்டும் வந்து நாஸ்தி பண்ணிடுவோம். இந்த முறைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கின மூஞ்சிய பேத்துருவேன். வாய வீட்டுக்கு. டேய் வேண்டாம், போயிடு. நான் இப்ப வலிக்குதா? கடன் கொடுத்தா கடனை மட்டும் கேட்கணும். அது என்ன வீட்டு பொம்பளை மேல கைய வைக்கிறது? இவ என்னைக்கு உன் வீட்டுல வந்து வேலை பாக்குறாளோ அன்னைக்கு காசு கொடுத்துக்கலாம். அடா,
என்ன ஜெயில ஓடிச்சிட்டு வந்து நினைச்சீங்களா? எங்க போயிட்டா உங்க புள்ள? ஓ, மேலதான் இருக்கானா? மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ளை கூட்டிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை நினைச்சிருந்தா வெளில கூட்டு வந்திருப்பீங்களா? என்ன சாம்பாரோட தூக்குது? பரவாயில்ல, உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உள்ள மாப்பிள்ளை களி தின்னுவான், நீங்க வக்கனே சாம்பார் வச்சு சாப்பிடுவீங்க. அப்படித்தானே? கூப்பிடுங்க அத்தவன. வேண்டாம் மாப்பிள்ள. ஏன் கூப்பிடுங்க அத்தவனங்கிற? வீட்டு கூட போகாம நேரம் இங்க வந்திருக்கிறேன். கூப்பிடுங்க அவனை. நீங்க வீட்டுக்கு போங்க. மாலதி உங்களை பார்த்தது சந்தோஷப்படுவா. அவன் என்ன பார்த்து சந்தோஷப்படுறதை விட சபாஷ் உள்ள போயிட்டான்னு நினைச்சு இவன் சந்தோஷப்பட்டு இருக்கான்ல, அவன் முன்னாடி நின்னு நான் வந்துட்டேன்னு சொல்லி அவன் துக்கப்படுறது நான் பார்க்க வேணா? கூப்பிடுங்க அவனை. மாப்பிள்ள இருங்க, மாலதிக்கு வேணா போன் பண்றேன். டேய் கீழே இருக்கடா. டேய் வாடா கீழே. வெளியே வாடா. டேய் கீழே இருக்கடா. மாப்பிள்ள எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போடுறீங்க? நீங்க சும்மா இருங்க. டேய் கீழே இருக்கடா. மாவனத்துக்கு உள்ள வச்சுட்டு நீ சொகுசா இருக்கியா? கீழே இருக்கடா. வாடா கீழே. இப்ப நீ கீழே வரைய நான் மேல விட்டு மாட்டேன். இப்ப நீ கீழே வரைய நான் மேல விட்டு மாட்டேன். மாப்ள எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இப்பதான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஜெயிலாம் உடைச்சிட்டு வரல, ஜாமீன் கொடுத்தா வந்திருக்கேன். என்ன விஷயம்? பாத்தீங்களா என்ன விஷயமா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? மரியாதையா வெளியே போயிடுங்க. என்னது மனுஷனான்னு கேட்டா வெளில போங்கறான். நான் கேட்ட கேள்வி தப்போ? ஒருவேளை மிருகமோ? ஆத்தாலும் மகனும் சேர்ந்து என்ன உள்ளத்துக்கு வச்சிட்டீங்களா? மரியாதையா போயிடுங்க. நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. என்னடா சரியில்லை? கடன் கொடுக்காத போன வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்தா என்னத்துக்கு உள்ள வச்சிருவியா? ஐயோ மாப்பிள்ள, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க என்ன செஞ்சோம்? அவங்க தான் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி. சும்மா வாய முடிக்கட்ட. வேண்டாம் சொல்லிட்டேன். இன்னும் என்ன சொல்றது? அது ஸ்டேஷன்ல சொல்லிட்டியே. என் மாமா இழுச்ச வாயனுக்கு அதான் வேலைன்னு உள்ள கூட்டு போய் வச்சுட்டு பொழுதுட்டாங்கடா. என்ன பாக்குறீங்க? மறுபடியும் போலீஸுக்கு போன் பண்ணி கோத்து விட்டுறலாம்னா? முதல்ல நீங்க கிளம்புங்க. இல்லனா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன்.
கூட பிறந்த அக்கா புடிச்ச போலீஸ் கூட்டு போவாங்க, நீ காட்டி கொடுப்ப. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. இப்பவும் நான் மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. வாய மூடு. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. இல்லைன்னா வெளியே எடுக்கல நீ. நான் எதுக்கு எடுக்கணும்? அப்ப மாமாங்கிற மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. அவ்வளவு பெரிய வெண்ணெய் ஆட்டியா நீ? வேண்டாம், என் பொறுமையை சோதிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஸ்டேஷன் வாசலையே மிதிக்காதைய அம்மாவை நீங்க மிதிக்க வச்சிட்டீங்க. அந்த கோவமே எனக்கு இன்னும் ஆறாம இருக்கு. ஸ்டேஷன் வாசல் மிதிக்கல, ஸ்டேஷன் வாசல் மிதிக்கல, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிற. ஏன் மிச்சம் உங்க அம்மா பந்தா குறைஞ்சிருமா? மாப்பிள, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. இங்க நிலைமையே சரியில்லை. ஆத்தாலும் மகளும் கூட சேர்ந்துட்டீங்களா? வேண்டாம், பேச்சே சரியில்லை. என்னடா சரியில்லை? இன்னும் நான் தான் உங்க அம்மா ஸ்டேஷன் வாசல் மிதிக்க வச்ச மாதிரி கோஷம் போடுற. நீ கூட தான் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்த. அப்போ கூட தான் போலீஸ் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டியா? அன்னைக்கு வந்து ஒப்பாரி வச்சாங்களே, அது என்ன கணக்கு? என்ன கணக்கு அது? அவரை போக சொல்லுங்கம்மா. மாப்பிள, தயவு செஞ்சு போயிடுங்க. என்னங்க உள்ள சொன்ன மகனுக்கு கொதிக்குது? என்னடா மேல பாக்குற? மேலதான் இருக்கும். மாப்பிள, தயவு செஞ்சு கிளம்புங்க மாப்பிள. என்னங்க கிளம்புறது? அப்ப வெளியிலே எடுக்க மாட்டீங்க? யாராவது வெளியே எடுத்து நான் வந்து நியாயம் கேட்டா போடா வெளிலன்னு சொல்லுவீங்களா? இப்ப கிளம்பி வீட்டுக்கு போங்க. மாலதி வந்தது பேசிக்கலாம். என்னங்க மாலதி? பெரிய மாலதி இனி நிரந்தரமா அவன் இங்கதான் இருக்க போறா. ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? இல்லங்க, நீங்களே ஒரு லூசை கட்டி அவசரப்படுறீங்க. நாங்களும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு வாயை மூடிட்டு இத்தனை நாள் சும்மா இருந்தேன். ஆனா உங்க ரவுஸ் தாங்க முடியலையே, அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஆளு பேச்சே சரியில்லை. மாயாவை வேற தப்பா பேசுறான். அம்மா, மரியாதையா போ சொல்லுங்கம்மா. வாடா போடா சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? எழுதி வச்சுக்க, இனிமே உங்க அக்கா வாழா வெட்டிதான். மாப்பிள, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்படிங்க பேசுறது? நல்லா இருக்க உங்க நியாயம். உங்க பால போலீஸ்ல ஏத்தி விட்டு எனக்கு உள்ள வைப்பா. என்ன ஏது நீங்களும் வந்து கேட்க மாட்டீங்க. நான் உங்க பொண்ணோட வாழணுமா? மாப்பிள, அத வைஷு உங்க அப்பா கிட்ட சொல்லி பேசுறேன்னு சொன்னாலே. அசிங்கமா இல்ல? நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள, அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா? என்ன உள்ளத்துக்கு வச்சு அழுக பாப்பீங்க? அவங்க என்ன வெளியே எடுப்பாங்களா? ஏதோ நந்து சாருக்கு பெரிய மனசு இருக்க போய் பிச்சை போட்ட மாதிரி வெளியே எடுத்திருக்காரு. இல்ல உள்ளே கடந்து செத்து போயிருப்பேங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு போயிடுங்க. நிறுத்து. அவன் அம்மா நொம்மான்னு உரிமிட்டு இருக்கிறான், நீ போப்போன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ எல்லாம் பொம்பளையா? என்ன வார்த்தை பேசுற? என்ன வார்த்தை பேசுற? அப்படியே போட்டனா? சொன்னா கேளு. என்ன மாதிரி வாய் கொண்டு பேசிட்டு இருக்க? வாய் இருக்கும்போதே இப்படி பேச. போட்டனா பேசுறது வாய் இருக்காது. முதல்ல இவனை போ சொல்லுங்கம்மா. போடு, நிறுத்துடா. போயா வெளியே. போயா வெளியே. உன் மனசுல என்ன சண்டை நினைப்பா? நானும் போனா போகுது பார்த்துக்கிட்டே இருக்க. ஓவரா போற. ஏன் முன்னாடியே ஏன் அம்மாவா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய பத்தி வேற தப்பா பேசுற. போடா வெளியே. என்னடா பாக்குற? போடா வெளியே. ஏய், சும்மா இருடா. அம்மா, நீங்க சும்மா இருக்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. உனக்கு என் அக்காவை கட்டி கொடுத்த பாவத்துக்காக தாண்டா நாங்க இத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏமல கை வச்சிட்டல, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்படா. இன்னும் அனுபவிக்க வேண்டியது என்னடா இருக்கு? போடா வெளியே. வச்சுக்கிறேன்டா உன்னை, வச்சுக்கிறேன். போயா வெளியே. Simo, Sime, Simo.
முறைக்கிற போயா என்ன வார்த்தை கேட்டாலும் பாத்தீங்கல்ல நீ எதுக்கு அவரை அடிச்ச? என்னம்மா பேசுறீங்க? நடு வீட்டுல வச்சு உங்களை பொம்பளையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. அந்த தம்பி ஏன்தா இப்படி இருக்குதோ? மாப்பிள்ள சுயமரியாதையா இருக்கணும்னு நினைக்கிறாரு, அது நல்லதுதான். அது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஆனா இப்ப அவர் அப்படி பண்ணதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இல்லம்மா, அதான் நீங்க சொன்னீங்களே எவ்வளோ ஒரு பொம்பளை தப்பா பேசுச்சுன்னு, அதனால கோவம் வந்திருக்கும். இருக்கட்டுமே, எவ்வளவு ஒருத்தி பேசினதுக்காக எங்கிட்ட அவர் அப்படி நடந்துக்கலாமா? பேங்க்ல கெஞ்சாத குறையா கேட்டேன். நீங்க செய்யற உதவி எனக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டாரு. வேலு தம்பி கிட்ட பேசின, அந்த தம்பியும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அம்மா எல்லாம் சரிதாம்மா, ஆனா யுகி தம்பி நாளொன்னையும் யோசிச்சுதான் செய்யறாரு. இன்னைக்கு இத பேசுறவங்க நாளைக்கு என்னெல்லாம் பேசுவாங்கன்னு யோசிச்சிருப்பாரு. இதுக்குதான் நான் சீரன் கொண்டு போய் கொடுத்தேன். வேலு தம்பி இங்க வந்து சொல்லும் போதே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். உதவின்னு கொடுத்தா அவர் ஏத்துக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சீரன்னு கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கே யோசிச்சவரு அப்புறமா தான் ஏத்துக்கிட்டாரு. எல்லாம் நல்லபடியா போகும்னு நினைச்சேன். வேலு தம்பி அவ்வளவு தூரம் சொன்னாப்ல, இந்த ஆர்டர் கிடைச்சா கம்பெனி பெரிய அளவுக்கு போகும்னு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் செஞ்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. விடுங்கம்மா, யுகி தம்பிக்கு இருக்கிற தன்னம்பிக்கை தான் அவரோட சொத்தே. நீங்க நினைக்கிறத விட அவரு மேல மேல வருவாருமா. எங்க? ஐயோ பாரு, பேசுனதுல லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. என்னம்மா, நான் தான் காலையிலேயே சொன்னனேம்மா அவர் ஊருக்கு போயிருக்கிறாரு, இங்கே தங்கிக்கிறேன்னு. ஐயோ எனக்கு இருந்த குழப்பத்துல நான் எதையும் யோசிக்கல. சரி விடு, நீ போய் படுத்து. என்ன அங்க சத்தம்? என்ன? ஐயோ என்ன இது? ஐயோ யார் இது? கல் எடுத்து எறியறாங்க. தெரியலையேம்மா. யாரு? யாரு? அம்மாமா இப்படி வாங்கம்மா. யாருன்னு பாப்போம். அம்மா வேணாம்மா, வாங்கம்மா. ஐயோ வாங்கம்மா. ஐயோ அம்மா சத்தம் போடாதீங்கம்மா. யாருன்னு அம்மா பாப்போம். வேணாம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. யாரு? அம்மா பேசாம இருங்கம்மா, சத்தம் போடாம இருங்கம்மா.